Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa ashabihi hizbillah. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் தொடர்ந்து இந்த அதிகாலை சிந்தனை வழியாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை வரலாற்றை அதன் படிப்பினைகளோடு பார்த்து வருகிறோம். சமீபமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப் பயணம் குறித்து நாம் பார்த்து வருகிறோம். தாயிஃபில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து வைத்த போது அவர்கள் வசைபாடப்பட்டார்கள், வார்த்தைகளால் தாக்கப்பட்டார்கள். வார்த்தைகளால் மாத்திரமல்ல, கற்களாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாக்கப்பட்டு கால்களில் ரத்தம் வடிய அவரும் அவருடைய வளர்ப்பு மகன் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மக்காவை நோக்கி திரும்பி வருகிற வழியில் ரபியா என்பவனுடைய இஸ்லாத்தின் எதிரி அவனுடைய மகன்களாகிய உத்பா ஷைபா இருவருக்கும் சொந்தமான தோட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அவர்கள் அடைக்கலம் தந்தார்கள். அங்கே மரத்தின் நிழலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அமர்ந்து மனமுருக அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார்கள் என்பது வரையிலையும் நாம் பார்த்தோம். அல்லாஹ் யார் தன்னை அழைக்கிறார்களோ அவர்களின் பிரார்த்தனை அல்லாஹ் அப்படியே அங்கீகரித்துக் கொள்கிறான். நஹ்னு அக்ரபு இலைக்கும் மின் ஹப்லில் வரீத் என்று அல்லாஹ் சொல்றான். நான் உங்கள் பிடரி நரம்புக்கு அருகாமையில் நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னிடத்திலே நீங்கள் கேளுங்கள், உங்களுக்கு நான் பதில் தருகிறேன், உங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மனமுருக பிரார்த்தித்த அந்த பிரார்த்தனை இறைவனின் கருணையை, இறைவனின் அருளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மீது பொழிய ஆரம்பித்தது. அல்லாஹ் அவர்களுக்கு அதற்கு மேல் உதவிக்கு மேல் உதவியாக அல்லாஹு தஆலா உதவி செய்ய ஆரம்பித்தார். மரியாதைக்குரிய அந்த உத்பா ஷைபாவுடைய தோட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மரத்தின் நிழலிலே இருக்கிறார்கள். அப்போது அந்த உத்பாவும் ஷைபாவும் தங்களிடத்திலே அடிமையாக இருந்த அத்தாஸ் அவரிடத்திலே பேரித்தம்பழமும் தண்ணீரும் கொடுத்து, சில அறிவிப்புகளில் திராட்சை என்றும் வருகிறது, திராட்சையையும் தண்ணீரையும் கொடுத்து, எங்களின் ஊருக்காரர் உறவுக்காரர், அவருக்கு இதை சாப்பிட கொடு என்று அந்த அடிமையிடத்திலே கொடுத்தெழுப்புகிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த பழங்களை சாப்பிட்டு தண்ணீரையும் பழங்களை சாப்பிட ஆரம்பிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பிஸ்மில்லா என்று சொல்லி சாப்பிட ஆரம்பிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை கேட்டதும் அந்த அத்தாஸ் என்கிற அடிமை, இது என்ன புது வார்த்தையாக இருக்கிறது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பார்த்து அந்த அத்தாஸ் கேட்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அப்படி சொல்லித்தான் சாப்பிட வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உடனே அவர்களுடைய கவனம் அத்தாஸின் பக்கம் திரும்புகிறது. இவரிடத்திலே நாம் ஒரு ஏகத்துவ அழைப்பை கொடுக்கலாம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனதிலே ஒதுக்கிறது. அதனால் கேட்டார்கள், உன் பெயர் என்ன என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், அத்தாஸ் என்று சொன்னார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கேட்டார்கள், நீங்க எந்த ஊர் என்று கேட்டார். நீங்கள் எந்த ஊர் என்று கேட்டார். அப்போது அவர் சொன்னார், நைனுவா என்று சொன்னார். நைனுவா என்று சொன்னார். இது என்னுடைய சகோதரர் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஊராயிட்டே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி கேட்டார். அத்தாஸ் கிறிஸ்தவராக இருக்கிறார், நைனுவா நகரத்தை சார்ந்தவர். நைனுவா என்பது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்திற்காக அனுப்பப்பட்ட பூமி நைனுவா. நைனுவா என்பது எங்கே இருக்கிறது என்றால், முதல்ல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகைக்கு
800 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏகத்துவ பிரச்சாரத்திற்காக அனுப்பப்பட்டவர்கள் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கிட்டத்தட்ட இன்றிலிருந்து 2826 ஆண்டுகளுக்கு முன்னால் 2826 ஆண்டுகளுக்கு முன்னால் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈராக் பகுதியிலே நைனுவா என்கிற பகுதிக்கு அனுப்பப்பட்டார். ஈராக்கிலே முசூல் பட்டணம் என்பது இன்றைக்கு இருக்கிறது. அந்த முசூல் பட்டணம் தனியாகவும் டைரிஸ் நதி, அதாவது திஜ்லா நதி என்று சொல்வார்கள், அந்த கரையிலே முசூல் பட்டணம் என்று ஒன்று இருந்தது, நைனுவா என்ற ஒரு பட்டணமும் இருந்தது. இப்போ அந்த முசூல் பட்டணத்துக்குள்ளாகவே இன்றைக்கும் அந்த ஈராக் பகுதியில அந்த முசூல் என்கிற பட்டணம் இருக்கிறது. அந்த முசூல் என்கிற நைனுவா என்கிற நகரம் இல்லை. அந்த முசூலுக்குள்ளாக இந்த நைனுவாவும் அடங்கிவிட்டது. ஊர் உரிவாகிற போது எல்லா பகுதியும் ஒன்றாக ஆகிவிடுவதை போல நைனுவா பகுதி இன்றைக்கு முசூல் பட்டணத்துக்குள்ள ஒன்றாக ஆயிடுச்சு. ஆனா அந்த காலத்துல முசூல் பட்டணம் தனி, நைனுவா தனியாக இருந்தது. அந்த பகுதிக்கு தான் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரத்திற்காக, ஏகத்துவ பிரச்சாரத்துக்காக அனுப்பப்பட்டார்கள். அவருடைய வரலாறு தனி. அவர்கள் மீன் வயிற்றுக்குள்ளே அவர்கள் இருந்தார்கள். 40 நாட்களுக்கு பின்னால் அந்த மீன் வயிற்றிலிருந்து அவர்கள் வெளியே வந்தார்கள் என்பதெல்லாம் அவருடைய வரலாறு வேறு விஷயம். ஆக அந்த நைனுவா பகுதியை சார்ந்தவர் தான் யார்? இந்த அத்தாஸ் என்பவர். உடனே யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் அல்லாஹ்வின் தூதர், எனக்கு அல்லாஹ் வகையை வைக்கிறார், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்ற ஏகத்துவ பிரச்சாரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தாஸிடத்திலே சொல்லுகிறார். உடனே அத்தாஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கரம் பிடித்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கரம் பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். தாயிஃபில் யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று கலக்கத்தோடு வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அத்தாஸின் இஸ்லாம் அவருக்கு ஒரு ஆறுதலாக அமைந்தது. அத்தாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதால் அது அவருக்கு ஒரு ஆறுதலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அமைந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உத்பா ஷைபாவுடைய தோட்டத்திலே அமர்ந்தார்களோ அந்த இடத்திலே துருக்கி அரசாங்கம் சவுதியை ஆண்டு கொண்டிருக்கிற சமயத்தில் மஸ்ஜித் அத்தாஸ் என்று ஒரு பள்ளியை கட்டியுள்ளார். அது இன்றைக்கும் உள்ளது. அந்த மஸ்ஜித் அத்தாஸ் என்கிற பள்ளிவாசல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருந்த அந்த உத்பா ஷைபாவுடைய தோட்டத்திற்கு அருகாமையில் இருக்கிற அந்த மரத்திற்கு பக்கத்தில் மஸ்ஜித் அத்தாஸ் என்கிற பள்ளிவாசல் உள்ளது. எதிரிலே பிலால் ரலியல்லாஹு தஆலா அவருடைய பாங்கு மேடையும் உள்ளது. அங்கு செல்வது, நாம் அங்கே செல்கிற போது இன்ஷா அல்லாஹ் நாம் அதை பார்வையிடுவோம். அது வரலாற்றின் மூலமாக அந்த இன்றைக்கும் அந்த அத்தாஸ் ரலியல்லாஹு அவர்கள் நினைவு கூறுகிற விதத்தில் அந்த மஸ்ஜித் அத்தாஸ் என்கிற பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது. மரியாதைக்குரியவர்களே, அதை முடித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அத்தாஸ் இஸ்லாத்தை ஏற்றது அந்த உத்பா ஷைபாவுக்கு பிடிக்கவில்லை. உத்பா ஷைபாவுக்கு பிடிக்கவில்லை. அவர்கள், நீ எனக்கு அடிமைதானே, எங்களுக்கு நீ அடிமைதானே, நீ எப்படி மதம் மாறலாம் என்று அந்த இருவரும் கேட்டார்கள். நான் உங்களுக்கு அடிமை இல்லை, அல்லாஹ்வுக்கு தான் அடிமை என்றார் அத்தாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அவர்களுடைய பிடியிலிருந்து அத்தாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விலகி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இணைந்து கொண்டார்கள். இப்படி ஒவ்வொருவராக அந்த மக்காவை நோக்கி பயணித்து வருகிறார்கள். வருகிற வழியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னொரு ஆறுதலாக அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனமுருகி கேட்ட பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான். அந்த பிரார்த்தனை மூலமாக அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாயிலிருந்து திரும்பி வருகிற போது வெற்றியின் துவக்கமாக அத்தாஸ் ரலியல்லாஹு இஸ்லாம் இருந்தது. அதற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியிலே 7 ஜின்கள் சந்திக்கிறார். 7 ஜின்கள் வழியிலே சந்திக்கிறார்கள். அந்த 7 ஜின்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து வைக்க சொல்லி கேட்டு அந்த 7 ஜின்களும் இஸ்லாத்தை தழுவிய நிகழ்வும் திருக்குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் அந்த வரலாறை நாளை பார்ப்போம். அது அல்லாமல் ஜின்கள் சம்பந்தமாக நம்முடைய மார்க்கம் சொல்கிற சில
விஷயங்களையும் நாம் தெளிவாக தெரிந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். வரலாற்றை நாம் கேட்பதன் மூலமாக அதிலிருந்து கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்றி நடக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் நல்லருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம وبحمدك نشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك. امين. سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.